இப்போது பாக்யராஜ் சார்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த ஒரு சதுரமான அந்த கண்ணாடி, கரகரப்பான அந்த குரல், கொஞ்சம் தூக்கி கட்டின வேட்டி, அப்புறம் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அதனோட அடையாளமாக ஒரு உருவம். இதை தாண்டி முருங்காவை பற்றி பல பேர் பல சந்தர்ப்பங்களில் பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த முருங்கா மேட்ரு, உப்பு மூட்டை, அப்புறம் அந்த மாடு கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிரிப்பலையும் ஏற்படுத்தி அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதை பார்த்து நாங்களாம் கூட இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய முதல் படத்தில் வந்து கதை எழுதும்போது இந்த மாதிரி ஒன்று வைக்கணுமே அப்படின்னு யோசித்து ஒரு சக்கரை காமெடின்னு ஒன்று பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் விழுந்து சிரித்தாங்க. சார் இது பாக்யராஜ் சார் ஐட்டம் மாதிரியே இருக்கேன், அவர் ஐட்டம் மாதிரி தான் இது, அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு யோசிச்சது தான் இது. இப்படி டிஸ்கஷன் நிறையா பேசுவோம். இந்த மாதிரி என்னென்ன மேட்ரு பிடிக்கலாம், கரப்பாம்பூச்சி மேட்ரு, இங்கா மேட்ரு, இந்த மாதிரி நிறையா பேசுவோம். ஆனால் அந்த படம் நான் எடுக்கலை. இதில் முக்கியமாக என்னென்னா அவரோட இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்ல வந்தேன். இது மட்டுமே இல்லை பாக்யராஜ் சார், அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து அவருடைய கதை, அந்த ஆன் பெண் ரிலேஷன்ஷிப் பற்றின அவருடைய கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அவர் பண்ணுற ஒரு நகைச்சுவையான ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை தான் அவருடைய பலம். அப்புறம் அவருடைய இன்ட்ரோல் பிளாக், அவரோட ஒவ்வொரு இன்ட்ரோல் பிளாக் அவ்வளோ சாலிடாக இருக்கும். அது பார்க்கும்போது உதாரணமாக வந்து முந்தானம் முடிச்சு எடுத்திங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் குப்புன்னு ஆகிடும். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது வெளியில் போகிறதுக்கே மனசு வராது. இன்ட்ரோல் விட்டாலும் இன்ட்ரோல் விட்டோன்னா உடனே வந்து சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் என்ன எதுவும் மிஸ் ஆகிட போகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக கட்டி போடுற ஒரு வித்தை வந்து பாக்யராஜ் சாருக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அதே மாதிரி அவர் ஏதோ பேட்டியிலையோ பேசியோ எனக்கு ஞாபகம், ஒரு கதையிலையோ இல்லை திரைக்கதையிலையோ வந்து தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும், அது வந்து நமக்கே தெரியக்கூடாது, அதாவது இந்த கதை எழுதுகிறவங்களுக்கே தெரியக்கூடாது அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு. ஸோ மண்டையை பிச்சுக்கணும், வந்து மண்டை காஞ்சிரும், அதை எப்படா அந்த சிக்கலை தீர்க்கிறதுன்ட்டு அதுக்கு எஃபர்ட் போடணும். அப்படி எஃபர்ட் போட்டு படிப்படியாக அந்த சிக்கலை தீர்க்கும்போது கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்ப சுவாரஸ்யமாக அமையும் அப்படின்னாரு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேப்பா டிஸ்கஷன்லப்பா பயங்கரமான ஒரு சிக்கல் ஒன்று போடணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து எங்கேயோ போய் முட்டிக்கும், நின்றும், அதுக்கு மேலே நவராது. ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் ஸ்டோரி ஆகட்டும் போய் சுற்றும், ஒரு லூப் அடிக்கும், எப்படி போனாலும் வந்து ஊர் போய் சேராது.